யார் யாரோ கட்சி தொகை திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னுடைய முதல் எதிரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது? ஒண்ணுமே இல்லைங்க. அன்றைய காலகட்டத்திலலாம் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு அந்த பொண்ணு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க படிப்பதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. 99% குடும்பங்கள் இதை பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. தந்தை பெரியார் இந்த பொண்ணுங்களை படிக்க வைங்கயா, எத்தனை காலத்துக்கு அந்த பொண்ணோட கையில் ஊதாங்கல்கள் கொடுப்பீங்க, ஒரு முறை எழுதுகோலை கொடுங்கயான்னு சொல்லி அவர்களை ஊக்குவித்தான். முத்தமிழறிஞர் அதை செயல்படுத்தினார். எப்படி செயல்படுத்தினார்? ஒன்றும் இல்லை. 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு திருமணத்தின் பொழுது உதவித்தொகை, 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு திருமணத்தின் பொழுது உதவித்தொகை. 2006 காலகட்டத்தில் 25,000 உயர்த்தப்பட்டுச்சு. ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டத்தை கொண்டு வந்தா. அந்த திட்டம் சொல்றது என்ன தெரியுமா? அந்த திட்டத்தினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? தாலி வேண்டுமா, திருமணத்தின் பொழுது செலவுக்கு உதவித்தொகை வேண்டுமா, அப்படி என்றால் படி அப்படின்றதான். அதனால திருமணம் செய்யும் பொழுது தாலியாவது கிடைக்கும் அப்படின்றதுக்காக பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புனாங்க.